ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அண்டு கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3/4 கிலோ மட்டன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். போட்டுட்டு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் இது ரெண்டும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்துருங்க. கலந்துட்டு குக்கர் மூடியை மேலே லைட்டாக போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் கறியில் இருக்க தண்ணி எல்லாமே தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு வந்து 4 வெங்காயமும் 3 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு மசாலா ரெடி பண்ணும்போது அதுக்கு மிளகா போடணும், அதனால இங்கே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஸோ மசாலாவுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறமா வந்து கிராம்பு ஒரு 2-3 எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பத்தை தேங்காய் அண்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். தேங்காய் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி இதை ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரும். லைக் இந்த ஸ்டேஜில் வரும். அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ சைடில் நம்மளோட கறி வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது ஒரு எலசான கறியாக இருந்தால் ஒரு 8 விசிலில் வெந்துடும். இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 10-11 விசில் கிட்ட வரும். நான் வந்து 8 விசில் தான் வச்சேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கறி வெந்திருந்தால் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. ஸோ இது வந்து ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த ஜாரை கழுவி அலசியும் ஊற்றியாச்சு. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உப்பு காரம் வந்து நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் காரம் வந்து நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம், வெறும் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரியோ இல்லை குழம்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம மசாலா ஊற்றுனதுனால குழம்பு மாதிரியுமே சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சம் திக்காக வந்து கிரேவி மாதிரி வேணும்னாலுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஏற்ற மாதிரி கொதிக்க வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாசனைக்கு வந்து நல்லா ஒரு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா வாசம் அப்படியே சும்மா வீட்டில் ஃபுல்லாக வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாப்பாடு, இட்லி, தோசை எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.